ஓகேங்களா? என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 415 ரொட்டேட்டர் 36 ரொட்டேட்டர் ஓட்ட போகிறது ஒரு வீடியோ. நீங்கள் அஜித்தும் வேறு ஓட்ட போயிட்டான், உலம் ஓட்ட போயிட்டான். அதனால் 36 ரொட்டேட்டர் ஓட்ட போகலாம். 415 ஓட்டி கிட்டத்தட்ட நான் 2-3 மாதமே இருக்கும். மொத்தமாக 415 எடுத்தேன். 36 கட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போய் ஓட்டி பார்ப்போம். பின்னாடி பாருங்கள், ஜாண்டியர் டயர் படம் எவ்வளோ வெளியே இருக்குது பாருங்கள். நான் அதை பற்றி தம்பி வந்து ரேடியோ மாற்றி விடுவாப்புல வண்டியை, அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதான் வேறு வர மாதிரி இது போய் ஓட்டி விட நான் சாப்பிட்டு மாற்றி எடுத்துக்கிறாப்ப, அதுக்காட்டி நான் சாப்பிட்டு போய் மாற்றிக்கலாம். ஆனால் இந்நேரத்துக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வழியில் தான் ஓட்டணுமோ. லாஸ்ட் இயர்லேயே ஆனால் தான் எப்படி போகும். பிளேடு வேறு 36 பிளேடில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எட்டுமான்னு தெரில, பார்ப்போம். இதில் லோ போட்டு ஃபஸ்ட்டு லாக் ஓப்பன் பண்ணிவிட்றணும். அடுத்தது பிடிஓவை என்கேஜ் போட்டுக்கணும். அடுத்தது ஆரம்பிக்கிறோம். 5 RPM. ரொட்டேட்டர் ஓடுறதுக்குலாம் அந்த வண்டி சூப்பராக இருக்கிறோம். டீசல் ரொம்ப சிக்கனம், சைக்கிள் மாதிரி ஓடும். ஓட்டன்னா ஒரே வெயில். அதே மாதிரி இது வந்து ரொட்டேட்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 415 அதிகபட்சம் 3.5 லிட்டர் எடுக்கணும்ப்பா. இந்த மாதிரி ஃபீல்டுக்கு பாருங்க எப்படி திருச்சி எப்படி இருக்குது. கலப்பு ஓட்டுறதுக்கெலாம் ஆகாது. இது மாதிரி லோடிங் ஓட்டிக்கலாம், ரொட்டேட்டர் ஓட்டிக்கலாம், அப்புறம் கள்ளப்பரும்பு போட்டுக்கலாம். இது மாதிரி வேலைக்கெல்லாம் 415 அருமையாக இருக்கும். பாட்டும் சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம். மற்றபடிக்கு கலப்பை மாற்றுறங்கிற பேருக்கு மட்டும் 415 மட்டும் ஓட்டிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா இழுக்க மாட்டேங்குது, தங்கி போச்சு. 40 GB தானே இது என்ன பண்ணோம். ஆனால் 36 பிளேட் ரொட்டேட்டர் ஓட்டுறதுலாம் டேஸில் அருமையான மைலேஜ், சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கலாம். பெரிய வண்டிலாம் போட்டிட்டு ஓட்டுறதுக்கு இது மாதிரி சின்ன வண்டி ஓட்டணும்னா மைலேஜ் அருமையாக கொடுக்கும். சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கலாம்னு வச்சுக்காங்களேன். லோடிங்கு இதுக்கெல்லாம் பட்டை கிளம்பும். நம்ம பக்கமாக இந்த வண்டியே எடுக்கல. 575 585 605 தான் எடுக்கிறோம். இது எடுக்கிறதே இல்லை. முன்னாடி ஒரு போர்டு வேறு. அதே மாதிரி இந்த டிஸ்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆனந்தத்தோடது. ஏன்னா இதில் வந்து டயர் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அதனால் ஆனந்தம் வந்து 616 கண்டிப்பாக 750 போட்டுக்கிறோம். ஸோ அதனால் இந்த டயர் ஒரு 2 நாளைக்கு போடுறோம், நாங்கள் டயர் எடுத்து போட மட்டும் ஓடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாந்துருக்கு. ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்துருக்குதா. ஏன்னா இது கேட்பீங்க கண்டிப்பாக, என்ன ப்ரோ டிஸ்க்கு வேறு கலரில் இருக்குது. இது ஏன்னா ஜாண்டியர் டிஸ்க்கு. ஜாண்டியர் டிஸ்க்கு எப்படி மகேந்திரா செட் ஆகும்னா எல்லா வண்டியோட டிஸ்க்கு ஹோல்ஸும் ஒரே டிஸ்க் தான். டிஸ்கோட மெத்தடு தான் கொஞ்சம் ஒரு நூல் முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இதுபடி எல்லாம் ஒன்று தான். இது பாருங்க கேப் வருது பாருங்க. அது எண்டு
வீலுக்கும் டயருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதே மகேந்திராவாக இருந்தால் இன்னும் 2 இன்ச்சு கிட்ட இருக்கும். இது தாண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஏன்னா அதோட ஃபார்மேட் அப்படி. ஆனால் ஓட்ஸ் எல்லாம் ஒன்று தான் வச்சுக்காங்களேன். ஆனால் ஆர்பிஎம் மட்டும் ஒரே ஆர்பிஎம் தான். எவ்வளோ லோடு பிடிச்சாலும் சரி ஒரே ஆர்பிஎம் தான். நம்ம பெரிய வண்டிலாம் எப்படி 2.5 ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம் டிராபேஜ், இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, ஒரே ஆர்பிஎம் தான். ஏன்னா சிங்கிள் கிளச்சு தானே, டபுள் கிளச்சு வண்டி இல்லைல்ல, அதனால் ஒரே ஒரு ஆர்பிஎம் மட்டும் டிராபேஜ் ஆகும். போன ஏறதுக்கான சோளம் விதைச்சி சோளம் எவ்வளோ வந்து அப்பயே விதைக்க வேண்டிய காடு ப்ரோது. இதை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இதுக்கு மழை வந்துருக்கு, அதனால் இதை ஓட்ட முடியல. இப்போ 10 நாளில் சோள பயிரே ஒரு 4 இன்ச்சு வந்துருச்சு. இது அப்போலாம் கலப்பிலே ஓட்டுக்கலாம், பில்லெல்லாம் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பில்லு ஏறி போச்சு பார்த்தீங்களா. மானம் டெய்லி 5 பேஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது. நேற்று மட்டும்தான் மழை இல்லை, இன்னைக்கு என்னமோ மானம் வர மாதிரி இருக்குது. வருமா என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதில் 2 சுத்தம் இருக்கும் போதே இதில் வேலை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து எப்படி ரிவேஸ் போடாத ஓரளவுக்கு ஓட்டலான்னு வச்சுக்காங்களா. சந்தோஷ் இன்னைக்கு லீவு, அவரும் வரல. சந்தோஷ் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டார், அதனால் சந்தோஷம் வரல. அதனால் தலைவர் தான் ஓட்டுறாரு. சந்தோஷ் வந்திருந்தால் அவன் ஓட்டிகிட்டு இருப்பான். சந்தோஷம் வரல. ரொட்டேட்டரில் வேறு கத்தி கெப்பட்டாக போயிடுச்சு. ஆனால் செயின் டிரைவுக்கும் கியர் டிரைவுக்கும் வித்தியாசத்தை பார்த்திங்களா. செயின் வந்து கரன்னு கத்தம் பிடிக்கும். இதில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. அது பாட்டில் பூ மாதிரி ஓடும், எந்த சவுண்டுமே வராது. கிட்ட கூட வேணா கூட போய் காட்டுற மாதிரி. கியர் டிரைவில் ஏதாச்சும் சவுண்டு வருதா, ரொட்டேட்டர் அப்படியே அமைதியாக ஓடிட்டுருக்கு. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க கல்லுக்காட்டுக்கு பல்லு கிரவுண்டு செட் ஆகாது, கீர் செட் ஆகாது, செயின் தான் செட் ஆகுங்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி வரல. இதுவும் கல்லுக்காட்டில் எல்லாத்துலேயும் தான் போட்டு அடிச்சுட்டு தான் ரெக்கடாக அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் வரல ப்ரோ, நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. செலவு இல்லை. செயின் வந்து அடிக்கடிக்கு வருஷம் ஒரு ஐட்டம் செயினை பிடிச்சிட்டு போயிடுது. இது வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. பேரிங் வரும் மேலே கீழே சென்டரில் 2-3 இடத்துல பேரிங் இருக்கும். இந்த பேரிங் மட்டும் சரி பண்ணி போட்டுக்கிட்டோம்னா வருஷம் ஒரு ஐட்டம் பேரிங் மட்டும் பிடிங்கி மாற்றிட்டோம்னா அவ்வளோ திடீர்னு எந்த பிரச்சனையும் வைக்காதுன்னு தோணுது எனக்கு. கீர் டிரைவர் வச்சுக்கிறவங்க நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். செயினுக்கு கீர் பரவாயில்லையா, இல்லை கீர் தான் செயினோட மோசமா? ஏன்னா நிறையா கம்பெனியில் இருக்குது. இப்போ சச்சிமான்லாம் கீரை தான், செயினே கிடையாது. மேக்ஸிமம் செயின் வர்றது இந்த கோமதி தரணி இந்த 2-3 கம்பெனியில் தான் வருது. இது எல்லாமே கீர் தான் வந்துகிட்டு இருக்குது. கீர் ஓட்டுறதுக்கு வண்டி எப்படி இருக்குது, ரொட்டேட்டர் எதுவும் பிரச்சனை வருதா, லாங் லைஃப் வருதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானே ஃபஸ்ட்டில் வந்து கீர் குட்டத்தான் எதுவுமேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா நானே கீர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா பார்த்துக்காங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது கீரை வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. வரேன் சந்தோஷம் வந்திருக்கிறான் பாரு. அடா இப்போ மட்டும் அக்கால காலேஜ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா? நான் குளிச்சுட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறியாப்பா, மாப்பிள்ளை தோரணையில் வந்திருக்கிறியா? இருந்தாலும் எங்கே போயிட்டு ஆளுக்கானா? எதுக்கு? யாருக்கு? என்னாச்சு? போயிட்டு வந்துட்டியா? அப்புறம் வண்டிக்கு அதுதான் வந்தியா? கிளம்புறாராம்மா ஓனரு? அப்புறம் வந்துருக்குற சும்மா வந்தியா? சரி எதை ஓட்டிட்டு அடுத்தவங்க எனக்கே தெரியுமா? உனக்கே தெரியலையா? என்ன வச்சுக்கிறாங்க நல்லா பாரு, என்ன வச்சுக்கிறாங்க? எதைக்காவது எப்படி ஓட்டுவாங்க? எதுவுமே காணாமா? உளுந்தா? சந்தோஷ உளுந்தையே காணாம. சரி சும்மா ஓட்டி போடுவார், மறுபடியும் இது விதப்பார். அந்த பருத்தி கடை ஓட்டணுமா? அவரு தான் பருத்தி கடை, இந்த பருத்தி கடை.
யார் நான் என்ன கொண்டா விட்டுறதுக்கு வந்தார ஒன்று வா ஒன்னையும் அடிச்சு விடும் சந்தோஷம் அப்படியே பாரு ஏங்க பாடுறா ஜாண்டியர் டயர் போட்டது எப்படின்னு பாருங்கள் ஓரளவுக்கு புரோஜனமாக இருக்குதா எப்படி சரி ஒரு 2 நாளைக்கு கூடுறா அப்புறம் புது டயர் எடுத்து போட்டுக்கிறது இந்த டயர் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து டிஸ்க் ரொம்ப வெளியே இருக்குது அது என்ன பண்ணுறது ப்ரோ தாரம் இது வந்தால் தான் பிரச்சனை தாரம் வராத வரலாம் நல்லது தானே தாரம் வந்தால் தான் ஓட்டுறது கொஞ்சம் இடத்துல இருக்கும் தாரம் வராது தானே இருக்குது மற்றபடி நல்லா எப்படி சொல்கிறது ரொட்டேட்டரில் கத்தி இருந்தால் நம்ம பங்கமாக வெட்டோம் ரொட்டேட்டர் பிளேடு சுத்தமாக கிட்ட நெருங்கி போயிடுச்சு அதனால் கொஞ்சம் முன்ன பண்ண வெட்டுது அந்த பக்கம் சைடு பட்டையை ஒரு ஓட்டை தூக்கி போட்டிருக்கணும் அந்த பிட்டு பட்டையை போடாத விட்டுட்டாங்க பிட்டு பட்டையை கழட்டாத விட்டுட்டாங்க பிட்டு பட்டையை எடுத்துருந்தா அந்த பக்கம் ஒரு இன்ச்சு சேர்த்தி வெட்டோம் இன்னும் நல்லா டெப்த் எடுக்கணும்னு வச்சுக்காங்களேன் இது சோள வைக்கல ப்ரோ சும்மா தான் ஓட்டி போடுவாங்களாட்டுக்குது ஏதோ தண்ணி வெள்ளாமல் இது பண்ணுறாரான்னு தெரியல பருத்திக்கு இது போடுவாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி 415 பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் மைலேஜ் சூப்பராக இருக்கும் ஆனால் எதுக்கு இந்த லோடு ஓட்டுறதுக்கு இந்த எப்படி சொல்கிறது லோடு இந்த ரொட்டேட்ரு இதுக்கு தான் ப்ரோ ஆகும் மற்றபடிக்கு என்ன சொல்கிறது ஹெவி லோடுக்கெலாம் வந்து ஓட்டலாம்னா ஓலவுக்கெலாம் இது செட் ஆகாது என்ன கேட்டால் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி எப்படி சொல்கிறது அது 4.5 லிட்டர் குடிக்கிறதுக்கு அதுக்கு 575 ஓட்டிகிட்டு போயிடலாம் 575 585 பெரிய வண்டியில் ஓட்டிகிட்டு போயிடலாம் அது இந்த டீசல் தான் போகும் வண்டி அனத்தாக போகும் ஆனால் இது வண்டி வந்து ஓவராக லோட் ஆகும் ஆனால் ரொட்டேட்டருக்கு அருமையான ஃபினிஷிங்கு சூப்பர் டெப்த்து என்ன கேட்டால் அதே பெஸ்ட்டுமே இது வந்து ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டிக்கலாம் அதனால தான் நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா சின்ன வண்டி யாரும் எடுக்காதீங்க பெரிய வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை பார்க்குறதுக்கு டீசல் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் வந்து ரொட்டேட்டர் மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுல்ல அதனால் மல்டி பர்பஸ் வண்டி தான் நமக்கு தேவை எல்லா யூசேஜுக்கும் நமக்கு வண்டி வேணும் அப்படிங்கும் போது 40 ஹெச்பிங்கிறது இதுன்னு இல்லை மகேந்திரன்னு இல்லை ஜாண்டியர் ஆகட்டும் எதாகட்டும் சின்ன வண்டி எனக்கு தலைக்கு மேலே அப்படின்னா எடுக்காதீங்க ஒரு 45 ஹெச்பிக்கு மேலே அதுக்கு மேலே சின்ன வண்டி இல்லை ப்ரோ ஜாண்டியர்லாம் நல்லாயிருக்கும் நியூ கோல் நல்லாயிருக்கும் பரவாயில்ல அதோட பிக்கப் அதிகமாக இருக்கும் புதுசில் எல்லாம் 10 நாளைக்கு பிக்கப் அதிகமாக தான் ப்ரோ இருக்கும் அப்புறம் 10 நாள் கழிச்சிட்டோம்னு வச்சுக்காங்க பிக்கப்பெல்லாம் தாறுமாறாக குறைஞ்சி போயிடும் இன்னும் புது கத்தியாக இருந்தால் இன்னும் செமையாக இருக்கும் புது கத்தியாக இல்லாத போயிடுச்சு புது கத்தியாக இருந்தால் டெப்த்து நல்லா ஆழமாக எடுக்கும் சரி குறைக்காடு தானே மேக்ஸிமம் கள்ளக்காட்டுக்கெல்லாம் பெருசாக கத்தி தேவையில்ல ப்ரோ மற்றபடி நார்மல் ஃபீல்டுக்கு தான் கத்தி அதிகமாக தேவை இந்த பருத்தி காடு இது மாதிரி காடு ஓட்டுறதுக்கெல்லாம் கத்தி அதிகமாக தேவைப்படும் மற்றபடி நார்மல் ஃபீல்டுக்கெல்லாம் கத்தியே கொஞ்சம் பேர் விரலாட்டு இருந்தால் போதும் அதுவும் அருமையாக வெட்டும் இப்போ சைனா இருந்தால் அந்த ரொட்டாட்டரை அடிக்கிறதுக்கு என்ன அடி அடிச்சிருந்துருமா கட்டமட்டான்னு அடிச்சிருக்கோம் இது வந்து கீர் வந்து அந்த பிரச்சனையே இல்லாத நீட்டாக ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சந்தோஷ் வாங்கிட்டார் சந்தோஷ் தான் ஓட்டுறாரு பாரு ஓரளவுக்கு ஓட்டுறானா ரொட்டேட்டரை அருமையாக ஓட்டுறான் கலப்போ எப்படி ஓட்டுறானா தெரில ப்ரோ ரொட்டேட்டருக்கு வர சொல்கிறதுக்கு இல்லை அருமையாக ஓட்டுறாரு இன்னைக்கு சந்தோஷ் லீவு வாடா ஒரு 2 மணி நேரம் ஓட்டுறான்னு சொல்லியிருப்போனாட்டுக்கு அதனால் சந்தோஷ் புளிப்பாண்டி வந்துட்டார் இன்னுமே நெல்லங்கட்ட வேலை தான் ப்ரோ மேட்டுக்காடெல்லாம் கிட்டக்கட்ட முடிச்சிட்டோம் இன்னும் மேட்டுக்காடெல்லாம் எதுவும் இல்லை அது எதுக்கு அப்படி எடுக்கிறான் ஒரு ரிவேர்ஸ் எடுத்து போடுவாரோ ரிவேர்ஸ் தான் எடுத்து போடுறோம் சீட்டியை ஓரளவுக்கு ஆஃப் பண்ணி தான் போடுறாரு ஒரு 100க்கு ஒரு 80% ரொட்டேட்டர் ஓட்டுறான்
இன்னும் தடிக்கான காடெல்லாம் விட்டா எப்படி ஓட்டுவானு தெரியல. இது நல்லா ஓட்டுறோம், மேட்டுக்காடு மண்ணுக்கு நல்லா ஓட்டுறோம். இந்த வண்டிக்கு உண்டான ஒர்த்து என்னமோ அதுதான். ஆனால் இது வரலும் வந்து கிளச் பிளேடு வந்து ரொட்டேட்டருக்கு வந்து மெயினாக போனதில்லை ப்ரோ. ஓரளவுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிங்கிள் கிளச் பிளேடாக இருந்தாலும் ரொம்ப ஹெவி முரட்டுத்தனமாக நம்ம ஓட்டல இல்லை, லைட்டான யூசேஜ் தானே. இப்போ நம்ம பெரிய வண்டியில் போட்டியில் இருக்கிற இழப்புகள்லாம் இதில் இழுத்தோம்னா தாங்குமான்னு தெரில. அந்தளவுக்கு நாங்கள் ஓட்டுறதும் இல்லை, லைட்டான யூசேஜ் தான். சிங்கிள் கிளச்சு தானே, ஆனால் சிங்கிள் கிளச்சிங்க இருந்தாலும் ஃபினிஷிங் வரும் பட்டாசாக வருது. இது வந்து பெரிய வண்டியில் இந்த ஃபினிஷிங் எடுக்கணும்னா நம்ம கம்பல்சரி எக்கனாமிக் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் கிளச்சு பிளேடு ஆச்சு எப்படி சொல்கிறது, கத்தி வந்து அதில் வர லைஃப் இதில் வராது. சீக்கிரம் மரம் கத்தி போயிடும். அது ஒரு பிரச்சனை. ஃபினிஷிங் எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அந்தளவுக்கு கத்தி இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இந்தான பில்லுகாடு இதில் எப்படி வருதுன்னு பாருங்க. அவ்வளவு. ஹலோ ஹலோ சந்தோஷம் வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிறான கண்ணு. அப்படியே ஸ்டேரிங்கி வீலு ஸ்டேரிங்கி வெயிலு ஸ்டேரிங்கி வீலு இது மேலே தான் கண்ணு இருக்குது ப்ரோ. ஹலோ ஆமாப்பா வண்டி ஓட்டிருக்கிறேன். எங்கேங்கண்ணா? ஆமாம் சரி. எவுட்டுலாம் அங்கே ஆண்டி இப்படி சேகரப்படுறிட்டியா? இது பாருங்க நல்லா வெறும் பில்லு. மழை மட்டும் பேஞ்சுதுன்னா இந்த பில்லெல்லாம் பதியம் வச்சுக்கும். இதே வேறு ஏதாவது ஒரு பில்லாக இருந்தால் செத்து போயிரு. இந்த பில்லு என்ன பண்ணோம்னா ஏற்கனவே சதச்சாதான ஏறாக இருக்குதுல்ல, அந்த ஏரத்தில் மழை பெஞ்சதுன்னா உடனே அப்படியே பதியம் வச்சு விட்ட மாதிரி, அப்படியே பதியம் வச்சு விட்ட மாதிரி அப்படியே தளர்ந்திங்கன்னு வச்சுக்காங்களே. ஆனால் ஸ்பீடு அதிகம். ஆனால் டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5, கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டால் இன்னும் ஒரு 4 லிட்டர் அதிகபட்சம் போகும். மித்தபடிக்கெலாம் டீசல் ஒன்றும் பெருசாக சேதாரம் ஆகாது. ஆனால் கியர் டிரைவை பொறுத்தவரையிலும் சவுண்டே இல்லாத சத்தமே இல்லாத அப்படியே பூச்சாட்டம் ஓடும். இதே கியர் டிரைவாக சைனாக இருந்தால் கரகரன்னு. இதே நிறையா பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைன் எப்படி கத்தும்னு உங்களுக்கே தெரியும். கரகரன்னு கத்திக்கிட்டு ஓடுன்னு வச்சுக்காங்களேன். இது அப்படியே சத்தமே இல்லாத பூச்சாட்டம் ஓடுதா. இதுதான் சைனுக்கும் கியருக்கும் உள்ள வித்தியாசம். இதெல்லாம் ஓட்டுறான் சந்தோஷம். உழவு ஓட்டுறதுன்னா வந்து வண்டி சங்கடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். ஒரே சீராக ஓட்ட மாட்டேங்கிறான். ஒரு காவையில் தான் இருக்குது. இந்த இடம் முடிச்சான். அப்புறம் சந்தோஷம் விட்டு தோல் கலப்பறையாட்டுக்குதா பட்டை போடுறிய. சந்தோஷ் எங்கே போயிட்டான்னு உடனே தான் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வசியம் வருது வச்சியா? சந்தோஷ் பட்டை கீழே சும்மா வண்டியை படுக்கு போட்டு எடுக்கிறாரு. எத்தனாயிரம் வார்த்தை கேட்குறாங்க. நீ என்னடானா இப்படி சொல்கிற? படுக்கு போட்டுக்கிறியா? சந்தோஷத்தோட பவருக்கு ஈடு கொடுக்க முடியலங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சொட்டக்குது. அந்த சொட்டை எடுக்கல என்ன ஆகும்? இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தா என்ன தெரியும்? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரடு 2 இது இருக்குமா, வாரம் எடுத்து கட் பண்ணிக்கணும்.
மண் தள்ளுறீங்களா? இல்லை அவர் தலை சொன்னார் சீனு வளைஞ்சு போயிடும். சந்தோஷம் சொல்லியிருந்தா உடனே தள்ளுவோம் அப்படிங்கிறாரு இவரு சீனு. மணி தள்ளதில்லை. ஒன்லி கலப்பையில் மட்டும்தான் மண் தள்ளுறதா? கட்சி மாற்றுறீங்களா மாற்ற மாட்டீங்களா? ஓஹோ, இந்த சீசனே முடிஞ்சா கூட கட்சி மாற்ற மாட்டீங்களாட்டிதான். திரும்பி ஆள்றா நாளைக்கு நீங்கள் ஓட்டிட்டு மாற்றுறதா? மாற்றுங்க. காஞ்சி போன காடாக இருந்தால் வெட்ட மாட்டேங்கிறான். ஏப்பா வளைஞ்சு ஓட்டுறீங்கப்பா. அது முன்னாடி போய் தான் ரிவர்ஸ் வரணும். அப்போ தான் ஆட்டமாக இருக்குது. எதுக்கு வட்டாடு இவ்வளோ இருக்குற வட்டாடு ஓடிட்டு இருக்கும் போத தெரிய மாட்டேங்குது. கம்மியாகிட்டு பண்ணோம். அப்படி ஓட்டினா ஜாயிண்ட் அடி வாங்காதா? நோட்டில் பண்ணிவிட்டு தான் ரிவர்ஸ் போக தூக்கிட்டு போகணும். இல்லைன்னா ஜாயிண்ட் அடி வாங்கும். வாரம் நம்ம ஓட்டணும். ஓரமாக பிடிக்கணும். அதிலே ஒரு சுற்று விட்டுடலாமா? அந்த மரத்தை போகிறதுக்கு அதில் ஒரு சுற்று விட்டுடலாம். கல்லாக இருக்க மாட்டேங்குது. ஓரம் ஓட்ட முடியாது. நம்ம ஏதோ உழவு ஓட்டணுமா? உங்களுக்கு மட்டும்தான் உழவுமா? ஏதோ எனக்குன்னு ஒரு 2, 1, 5, 10 ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். நீங்கள் தான் ஓட்டுவீங்களா? ஏதோ நான் போய் ஒரு 5 நிமிஷம், நீங்கள் தான் வட்டதே தூள் கிளப்புறீங்க. நான் போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எங்கேயாச்சும் போய் பொறுக்கிறேன். என்ன வச்சியாக ஓட்டுறீங்க? நாங்களாம் ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களாம் பறந்து ஓட்டுறீங்க. பாருங்க எவ்வளோ வச்சா போகுது வண்டி. எங்களதெல்லாம் அப்படியே ஊறிக்கிட்டு போகுது. மொல்லமாக போகுதா? யார் சொன்னா? ஓ, அப்போ பெரிய வண்டி தான் அந்த ஓட்டு நினைக்கிறாங்க. ரோடு போல்ட்டே கட்டாவாத ஓட்டுறீங்களா? நேரம் எடுத்துக்கிட்டா தான் இப்போ அந்த இடத்துல ஒரு தொட்டைக்குதா, அந்த தொட்டையெல்லாம் போயிருப்பேன். இப்படிதான் ஓட்டணும் என்றைக்குமே. வெட்டு பண்ணா அப்படி ஓட்டினா தலை வரலமே கோணையே போகாது. கோணையே ஓட்டி தான் உனக்கு பழக்கமா? நேரம் ஓட்ட மாட்டியா? என்றைக்குமே நேராக தான் ஓட்டணும். கோணையே ஓட்டினா அப்புறம் எப்படி? ஏன் அது வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு காட்டுக்காரர் போத தேவையில்ல அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்? சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே எடுத்தால் இப்போயே இருந்தால் காடு சுத்தமாகி போயிடும். இல்லைனா இந்த ஓரத்தில் வந்து தொட்டை கிடக்கும். அது கொஞ்சம் நம்ம பார்த்து ஓட்டணும்ல. ஏன்னா இவன் வந்து என்னத்தை ஓட்டிவிட்டான் உனக்கு டீயே? வாங்க சொல்லு நிறையா கொடுங்கண்ணா. நிறைய எல்லாம் சொல்றதோட இவ்வளோ எனக்குலாம் இவ்வளோ வேணும். கம்மியா கொடுங்க அப்படி. எனக்கு அக்கா எனக்கு கம்மியாக கொடுங்கக்கா. எனக்கு இது வேணாம் தான் கொடுக்குறேன். நீ கூட இன்னும் வேணுமா உனக்கு? எனக்கு போதும். அவர் கம்மியாக வேணுமா? கொஞ்சம் ஒரு 3/4 லிட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்தா போதும்.
பச்சை தண்ணி மாதிரி மோண்டு குடிக்கணும் டீயை. பிஸ்கட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு சொல்லிட்டா? டேய் ஒரு பாக்கெட் பிஸ்கட் வேணுமாண்டா? இல்லை ஒன்றும் இல்லை வேணும் போதும். இப்படி போய் இழக்கும் போது எடுத்துக்கலாம். டீ குடிச்சோன்னா சந்தோஷத்துக்கு டீக்கா சத்து வந்துருச்சாட்டு. நீ என்ன பண்ணுற தோட்டா பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு வேண்டிட்டான். ஏற்றிப்படி கிட்ட கிட்ட ஏற்றிப்படி தோட்டா ஒன்று போய் ரோட்டாட்டில் பிளேடு எல்லாம் ஓஹோ போயிட்டு கட்டி மாத்திரம் தான் வேலையை உங்களுக்கு வரைய விட்டுங்க. 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். சாயங்காலம் மாற்றிக்கிறது ஃபோன் பண்ணுறேன். என்னென்ன தோணுறா? நான் என்ன பண்ணிட்டோம்? காசு இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நப்பணும் இல்லை கையில் கழிச்சுக்கலாம். ஏப்பா அதுக்கு அந்தாடி நான் கூப்பிட சொன்னேன். ஒரு ரெண்டு வந்து கழட்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அப்போ மாற்றிக்கலாம். வேணாம் வேணாம் அப்படியே நான் வந்தேன். இந்த பக்கம் ஓட்ட வேண்டியதானே? ஓட்டு ஒதுக்கணும் அதில் என்னென்னா போகுது. ஓ அது அப்படி தானே அது வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நாமளும் பனானா ஓட்டுற ஃபீல்டை கேட்டாங்கல்ல, நாமளும் வாழைப்பழத்தை அந்த வாழைப்பழத்தை நுடிக்கிட்டு நாலு தோப்பு ஓட்டிட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். ஹலோ ஏதோ உங்கள் முடிவுங்க சொல்லுங்கள். நான் என்ன வண்டி ஓடிக்கிறேன். எந்த புத்தகம்? சரி வாழைப்பழம் மட்டும் வர மாட்டேங்குதா? வாழை மரத்தை பிடிக்கிறான். ஒவ்வொரு ஐட்டமும் வாழை மரத்தை இடிச்சு இடிச்சு ஓட்டிங்கன்னா அது என்ன பண்ணும்? தலையுமா? அவ்வளோதான். இப்படி வாழை மரத்தை இடிச்சு இடிச்சு கிட்டனம் பண்ணினா அது என்ன பண்ணும் பாவம் சொல்லி பார்க்கலாம். வாழைப்பழம் காய்க்காது. வாழைப்பழம் காய்க்காதா? ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் எப்படி ஓட்டுறான்? ஏதோ நாய் நேரமாக ஓட்டுறானா இல்லை வாயிலே வடத்து விட்றானா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வயல் ஓட்டியாச்சு. நாங்களும் அவ்வளோதான் ஓட்டி முடிச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போகிறோம் ப்ரோ. ஒரு சுற்று இதில் வந்துட்டா வேறு முடிஞ்சுது. அப்படியே ரொட்டேட்டர் எவ்வளோ சத்தமே இல்லாத போகுது, அமைதியாக போகுது பாருங்க. தப்பு சுப்புன்னு ஒரு சுற்று. ஆனால் இதை ஓட்டிட்டு இப்படி போயிட்டு இந்த ஓடுற வேஸ்ட் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்தால் சரியாக இருக்கும். இப்படி போய் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துடும். ஏய் இங்க பாரா.
ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னையோட வெயில் ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம். எவ்வளோ 2:10 3:36 போட்டணுமாம்மா. இது புளிச்சக்கீரையா? இன்னொரு சுற்று இருக்குது ப்ரோ. இன்னொரு ஓடி விட்டு தலைவர் வெளியே வருவார். ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வரான்பா.